வெல்கம் டு தி ஹோம் குக். நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நேற்று நம்ம கார சட்னி பார்த்தோம், இன்றைக்கி பார்க்க போகிறது பருப்பு துவையல். இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 கப், உளுந்தம்பருப்பு 1/2 கப், உப்பு தேவையான அளவு, புளி தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 9, எண்ணெய் தேவையான அளவு, பூண்டு 5 பல். வாங்க பருப்பு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அடுப்பத்தை வச்சாச்சு, கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். 3 ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1 கப் கடலைப்பருப்பு, அதை நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வறுத்துட்டு அதுலேயே 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு. நம்ம எப்போவுமே பருப்பு கடலைப்பருப்பு எவ்வளோ எடுக்கணுமோ அதில் பாதி உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணும். இப்போ நல்லா வறுக்கணும். நல்லா செவந்துருச்சு. இதில் காஞ்ச மிளகாய் போடணும். காஞ்ச மிளகா உங்களுக்கு தேவைக்கு காரம் அதிகமாகனா கூட வச்சுக்கலாம் மிளகா. இப்போ பூண்டு போடணும். பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. தேங்காய் இதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ தேவையோ தெரியும் அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. நல்லா வதங்கிருச்சு. இதில் புளி, நம்ம எடுத்து வச்சுருக்க புளி, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிருச்சு. சூடு ஆற வச்சு ஜாரில் போட்டுக்குங்க. ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைக்கணும். உங்களுக்கே தெரியும் துவையல் எப்படி அரைக்கணும்னு. நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ பருப்பு துவையல் ரெடி. இது சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இட்லி தோசைக்கு வேணுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கலாம். இந்த பதம் வந்தால் போதும். டேஸ்டியாக இருக்கும். காய்கறி வீட்டில் இல்லைன்னா கூட நம்ம இந்த பருப்பு வச்சு துவையல் அரைச்சிக்கலாம். எல்லா சாப்பாடு, தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.